Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என் கிளையண்ட்டுக்கு வந்து நான் எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு ஷார்ட் பிட்டன் நெயில்ஸ் அவங்க ரொம்ப கடிப்பாங்க நகத்தை. ஸோ அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டுங்கும்போது அவங்க நகம் வளர்த்தி அது வந்து உடஞ்சி அதனால் அவங்களுக்கு ரொம்ப ஃபெட்டப் ஆகி நெயில் எக்ஸ்டென்ஷன் பண்ண வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி நான் பண்ணி கொடுத்தேன், என்ன ப்ராசஸ்லாம் பண்ணேன், ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து அவங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்ன நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் இன்னுமே ப்ரைடல் நெயில்ஸு கொஞ்சம் ஷார்ட்ஸு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்ஸ்டாகிராமில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய ஷார்ட்டான நெயில்ஸ் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப சின்னது, நல்லா கடிப்பாங்க, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நெயில்ஸுக்கு வந்து ஸ்ட்ரென்த் இருக்காது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு இருக்கிற வந்து டெட் செல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு, அவங்க ஆல்ரெடி போட்டிருந்த நெயில் பாலிஷ் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதையும் நல்லா வந்து ரிமூவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம லென்த்துக்காக இந்த டிப்பை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் க்ளூவை வச்சு. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லென்த்து ஷேப்பு எல்லாமே டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு நான் பண்ணிக்கிறேன். ஸோ இது பண்ணவே வந்து நான் உங்களுக்கு இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். நம்ம நெயில் கிளாஸஸும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நெயில் கிளாஸஸ் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதையும் தரேன். ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்டர் திஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா மர்ஜ் பண்ணுறோம். ஸோ இது வந்து நெயில்ஸ் மாதிரியே வந்து ஃபீல் ஆகணுங்கிறதுக்காக அந்த நீட்டிகிட்டு இருக்கிற இடத்த மட்டும் நம்ம வந்து நல்லா நெயில்ஸ் வந்து மர்ஜ் பண்ணி விட்றோம். ஸோ இது வந்து என்ன பண்ணோன்னா அவங்க நெயில்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அதுவும் இல்லாமல் வாட்டர் வந்து உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காகவும் இது ஹெல்ப் பண்ணும். ஸோ ஆஃப்டர் திஸ் நல்லா வந்து ஃபைல் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து டீஹைட்ரேட்டட்னு ஒரு விஷயம் போடுறோம். அது வந்து நெயில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் அதே சமயம் ஃபங்கஸ் ஃபார்மேஷன், வாட்டர் ட்ராப்பிங் அந்த மாதிரி எதுவும் ஆகாத மாதிரி பார்த்துக்கும். ஸோ ஆஃப்டர் திஸ் நம்ம வந்து அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, அவங்க லென்த்து ஏற்ற மாதிரி கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ரவுண்ட் ஷேப் கேட்டாங்க. அதுக்காக கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு சைட்ஸில் மட்டும் கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஸ்லோவாக வந்து ஃபைல் பண்ணோம்னா அந்த சைட்ஸ் எல்லாத்தையும் ஃபைல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரவுண்ட் ஷேப் வந்து கிடச்சிரும். ஸோ இதே மாதிரி எல்லா 10 ஃபிங்கர்ஸ்க்கும் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி நான் வந்து பண்ணிட்டேன். ஸோ இந்த ஃபைலிங் டெக்னிக்கெல்லாம் பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், போடலாம். ஸோ ஆஃப்டர் திஸ் நம்ம வந்து அக்ரிலிக் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறோம். அக்ரிலிக் எக்ஸ்டென்ஷன் தான் வந்து இந்த மாதிரி ஷார்ட்டான நெயில்ஸ்க்கு ரொம்ப ஏற்றுது. ஏன்னா மற்றதெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது, சீக்கிரமாக வந்து வந்துடும். பட் அக்ரிலிக் அப்படி கிடையாது, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு எக்ஸ்டென்ஷன். நான் ஆல்ரெடி ஜெல் எக்ஸ்டென்ஷன் பற்றி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறவங்க என்னோடய நெயில் வீடியோஸ் பற்றி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே ஜெல் எக்ஸ்டென்ஷன் பற்றி உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம பண்ணுறது அக்ரிலிக் எக்ஸ்டென்ஷன். அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நல்லா வந்து ஃபைல் பண்ணிவிட்டு டஸ்ட் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம நெயில் பாலிஷ்க்கு இப்போ தான் வரும். ஸோ ஆஃப்டர் தட் பார்த்திங்க அப்படின்னா நாம் மார்பிள் பிரிண்ட்டுக்காக நம்ம வந்து ரிங் ஃபிங்கரில் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ அதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து எடுத்து அதை மிக்ஸ் பண்ணி நான் மார்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு மார்பிளுக்கு தனியாக வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் நான் போஸ்ட் போடுறேன். ஏன்னா இது கொஞ்சம் உங்களுக்கு வந்து கிளாரிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ ஆஃப்டர் திஸ் வந்து சைட்ஸில் ஏதாவது ஒட்டி இருந்துச்சுன்னா அதையும் எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜெல் பாலிஷ் வந்து மற்றதுக்கெல்லாமே வந்து நார்மல் ஜெல் கோட் மட்டும் தான் பண்ண போகிறோம். இது எல்லாமே வந்து கண்டிப்பாக நம்ம வந்து லேம்ப் அப்படி எல்இடி லேம்பில் வந்து க்யூர் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ க்யூர் பண்ணி வெளில வந்தோன்னா டாப் கோட் போட்டு மறுபடியும் ஒரு க்யூர் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம கியூட்டிக்கல் ஆயில் வச்சு மசாஜ் பண்ணோம். ஸோ ஆஃப்டர் திஸ் இஸ் த ஃபைனல் லுக். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவங்க நெயில்ஸ் எப்படி இருந்துச்சு, ஸோ இப்போ எப்படி மாற்றிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ அவங்க ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ தட் அவங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து நெயில்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அழகாக இருக்கும். இதுதான் அவங்களோட பிஃபோர், இது ஆஃப்டர். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. I'll see you guys.